இந்த மாதிரி நீங்க செய்யல அப்படின்னா நீங்க தனிமையில தான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள்லாம் இன்னைக்கு அகலும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும், என்னென்ன செய்யாம தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் அனைவரும் உழைப்பை நம்பியே வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இனிமையான வளங்கள் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் நாள் 2022ஆம் வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி திருநாளுங்க. நமது மீனராசி அன்பர்களின் இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் 5 குடைவன் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறது. ஒரு சிறப்பான யோகமான அமைப்புங்க. மேலும் 9ஆம் பார்வையாக குரு 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரனை பார்க்கிறதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான யோகமான அமைப்புங்க. இது தவிர 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இது எல்லாமே இன்னைக்கு நாளை ஒரு அதிர்ஷ்டகரமான நாளா நமது மீனராசி அன்பர்களுக்காக மாற்றி தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் வளர்ச்சிகளை பெறும். இன்றைய தினம் உங்களது தொழில சுயதொழிலாக இருக்கலாம் அல்லது கூட்டு தொழிலாக இருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. தொழில் புரிவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு லக்கி டே. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களது வியாபாரத்தில் இருக்கு. நல்ல அதிகமான நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களது வியாபாரம் இன்னைக்கு சூப்பரா அமையுங்க. எனவே இந்த கிரக அமைப்புகள் காரணமாக தான் உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். திருமணம் குறித்த முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடுறதுனால நீங்கள் திருமண முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம். திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் தர காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் தாயாக போற கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் தரையில் நடக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமா நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் கவனமா இருங்க. இன்னைக்கு சேமிக்கிறது எப்படி, உங்களது பணத்தை எப்படி செலவுகள் குறைத்து சேமிக்கிறது அப்படின்ற விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இன்னைக்கு அமைதியாக அறிவுறுத்துவாங்க. அவங்களுடைய அறிவுறுத்தலை நீங்க கேட்டு நடந்துக்கிறது, அவங்க அறிவுறுத்தலை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி நீங்க சேவிங்ஸ்ல ஆர்வம் காட்டல அப்படின்னா வருங்காலத்தில் உங்களுக்கு சில பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். எனவே நீங்கள் இப்பொழுது பணம் கிடைக்கும் நேரத்தில் சேவிங்ஸை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் சிறுகு சிறுகு கூட சேமிக்கலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகளை தகுந்த நேரத்தில் தேவையான உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்க முடியும். எனவே சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. இல்லாட்டினா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு சில தொல்லைகளாக நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதனால உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க தனிமையில சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிடும். எனவே இன்றைய தினம் உங்களுடைய ப்ரெஷரை மற்றவங்க மேல போடாம இருங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில மிகச்சிறப்பான நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க. ஒரு புதிய உச்சத்தை உங்களது காதல் இன்றைய தினம் தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் இன்றைய தினம் திளைக்கக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கையை ரொமான்டிக்காக மிக சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் இந்த ராசியில நமது மீனராசியில வயதானவர்களா இருக்காங்க இல்ல, மூத்த குடிமக்களா இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுடைய ஓய்வு நேரத்துல நீங்க போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருமண வாழ்விலை இன்றைய தினம் பல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஆனாலும் சில குறைகள் இருந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாத்தையுமே நீங்க சரிசமமா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களது இல்வாழ்க்கையில. இன்றைய தினம் நீங்கள் எப்பொழுதும் உங்களது பேச்சுக்களை சரி, நீங்க தான் பேசுறது சரின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எது தவறுன்னு மற்றவங்க சொல்றாங்களோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு என்ன தவறா இருக்குங்கிறத நீங்க யோசிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க ஒரே ட்ராக்ல போகாதீங்க. நீங்க சொல்றதுதான் சரின்ட்டு உங்க பேச்சுல சில தப்புகளும் இருக்கலாம். அதை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய
பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு அவசியம். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு சிறப்பான ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு மன நிம்மதியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. அதிகமான நன்மைகள் நமது மீனராசி அன்பர்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்படி நீங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுறது மூலமா புதிய வீடியோக்களை தினசரி நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க ஆன் டைமுக்கு பெற முடியும். எனவே நமது புதிய வீடியோக்களை சுட சுட நீங்க பார்க்க முடியும். எல்லா வீடியோக்களையும் மிஸ் செய்யாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, நீங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9, 9ஆம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே பெரியவர்களின் ஆலோசனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியங்க. இன்னைக்கு இறை வழிபாடு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல அதிக ஆர்வமா நீங்க கலந்துக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு புதிய விஷயங்களை கத்துக்கணுங்கிற சில தேடல் இன்னைக்கு இருக்கலாம். இன்றைய தினம் தேடல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான நாள்னு சொல்லலாங்க. சமூக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளை இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த தடைகள் எல்லாம் அகலும். உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சு உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே பண வரவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். மேலும் உங்களது நிறைய காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முழுமையாக செய்து முடிக்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக நல்ல நாளாக அமைதுங்க. நன்றி நண்பர்களே. உங்களுடைய பொன்னான ஆதரவு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. நமது சேனலை பற்றியே உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட மறந்துடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெற முடியும். நமது அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அமையும். உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.